திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவணி மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்ன யோகத்தில் இருக்காங்க, இறுதியாக என்ன வழிபாடுகள் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்கலாம். இந்த மாசம் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதனுடைய வீட்டுல இருக்கார். புதன வீட்டுல குரு பகவான் தனிச்சு நிக்க போகிறார். இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா உச்ச பலம் பெற்று தனிச்சு நிற்கிறார். அதே போல அடுத்தது பாருங்க, சூரியன் கேது புதன் சேர்க்கை. இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெற்று கேதுவோட இருக்கார். இப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க. சூரியன் கேது சூரியன் ராகு சேர்க்கையில உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளா இருப்பாங்க, அரசாங்கத்துக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அரசியல் ரீதியாக நிறைய பினாமியலம் இந்த சூரியன் கேதுல தான் இருப்பாங்க, சூரியன் ராகுல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஐடியா கொடுக்கக்கூடியவங்க தான். அரசியல்வாதிகள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னா இந்த கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடியவர்களை தன்னுடைய ஆலோசகராக வைத்துக் கொண்டால் மிகப்பெரிய வளர்ச்சி நமக்கு கொடுத்துருவாங்க. சோ அப்பேற்பட்ட அறிவாளி, அப்பேற்பட்ட நுணுக்கங்களை கண்டறிந்து மற்றவர்களை வளர்த்தக்கூடியவர்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில பித்திருதோஷம், அப்பா சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் அனுபவிக்க முடியாம போறது, தன்னுடைய சுய முயற்சியில எதுவுமே பண்ண முடியாம இருக்கிறது, இன்னொருத்தரை சார்ந்து வாழ்றது கூட பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியன் கேது சூரியன் ராகுதான். ஆனா அடுத்தவர்களை வைத்து அவர்களை வளர்த்தி நாம் வாழ்ந்து கொள்வதில் மிகப்பெரிய புத்திசாலி, தந்திரவாதி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க புதாத்திய யோகத்தை கொடுக்கும். சோ இந்த கிரகச்சேர்க்கைகளும் இந்த மாசம் நடக்குது. அடுத்தது பாருங்க, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் கன்னியா வீட்டுல நீச நிலையில இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும், சுக்கிரன் நீசம். அப்போ அவர் தான் ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரர். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா துலாம் வீட்டுக்கு வரப்போகிறார். துலாம் அப்படிங்கிறது சுக்கிரன் இங்கேயும் ஆட்சி பலம் பெறுவார், இங்கேயும் ஆட்சி பலம் பெறுவார். ஆனா இங்க மூல திரிகோண வீடு ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். நீங்க என்ன ராசியோட எடுத்துட்டு போங்க, என்ன லக்னமா வேணா எடுத்துட்டு போங்க, உங்க ஜாதகத்துல சுக்கிரன் இங்க இருக்காருன்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய பண வசதி எப்படி சம்பாரிச்சிருவீங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரன் யோகத்தை கொடுத்தே தீரும். ஒரு குழந்தை இந்த இடத்துல பிறக்குது, இங்க இந்த மாதிரி கிரகச்சேர்க்கையில பிறக்குது, இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் கீழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த குழந்தை வளர 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 பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லட்சுமி கடாட்சத்தை கொடுத்துரும். செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது. லட்சுமி உங்க வீட்டுல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்பேற்பட்ட ஒரு லட்சுமி கடாட்சம் கொண்ட ராசி துலா ராசி. அங்க சுக்கிரன் இருக்குது, இன்னும் யோகத்தை வாரி வாரி வழங்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த மாசம் இந்த 16ஆம் தேதிக்கு மேல பிறக்கக்கூடிய குழந்தைகளாக மிக அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 21ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சிம்மத்துல இருப்பார். 21ஆம் தேதி வரைக்கும் 21ஆம் தேதிக்கு மேல சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று வரப்போகிறார். இது அதை விட ஒரு ஜாக்பாட்டான யோகா. அப்ப இந்த மாசம் பாருங்க, சுக்கிரன் ஆட்சி, புதன் ஆட்சி உச்சம், சூரியன் ஆட்சி, அதே போல குரு பகவான் உச்சம், 2 கிரகங்கள் உச்சம், 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று இருக்கு. சனி வக்கரகதியில இருக்காரு, ராகு கும்பத்துல இருக்கார், கேது போய் உங்களுக்கு சிம்மத்துல இருந்து சூரியனோடு இருக்கார். இந்த மாசம் எல்லாமே அரசியல்வாதிகளோட நிறைய நியூஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். நிறைய மேஜிக் எல்லாம் நடக்க போகுது அரசியல்ல. நம்ம தமிழ்நாடு ரீதியாக இருந்தாலும் சரி, உலக அளவில் இருந்தாலும் சரி, இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கும்போது அரசியல்ல நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய தடைகள் வரும். அரசாங்கத்தினால நிறைய விஷயத்த மக்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும். அரசாங்கத்தை நம்ம தப்பா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இப்ப என்ன ஆட்சி போயிட்டு இருக்குதோ அந்த தலைவரை நம்ம தப்பா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே போல இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறதுனாலயும், அதே போல புதன் அங்க இருக்கிறதுனாலயும் இந்த ராசியில இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க யாராவது இருக்கீங்க, சிம்ம லக்னக்காரங்க யாராவது இருக்கீங்க அப்படி இல்ல, அந்த அரசியலுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பிரஷர் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எந்த கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும், இந்த கிரகச்சேர்க்கைகள் இருந்தாலும், நான் சொல்லக்கூடிய இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சோ சனி வக்கரகதி ஆயிருக்கார். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் யோகமான காலகட்டங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் இருக்க போது. கடைசியில் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ முழுமையாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு உண்டான இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 8ஆம் வீட்டுல முழுமையா இந்த மாதம் முழுவதும் அங்கதான் இருக்க போகிறார். அப்ப 8ஆம் இடங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் தானே, அது நம்ம நல்லது பண்ணுமோ பண்ணாது அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்கும். பெருசா தசாபுதி நல்லா இருந்துருச்சுன்னா பெரிய யோகத்தை கொடுத்துட்டு போயிடும். தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா சின்ன ஒரு பிரச்சனையும் கொடுத்துட்டு போயிடும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 8ஆம் இடங்கிறது திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண இழப்புகள் அப்படிங்கிறது 8க்கு இருக்குது. சோ பெரிய பணம் புழக்கத்துல இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் அளவா வைத்துக் கொள்வது நல்லது. ஏன்னா குரு பார்வை இருக்கிறதால பெருசா பாதிப்புகள் இல்லை.
ஆனா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃப்டியா இருக்கிறது நல்லது தானே. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் ஆகிறதால கொஞ்சம் கடன் பிரச்சனை, வேலையில கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறது, வேலை ஆட்கள் மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கறது, கடனை வாங்கிட்டு கடன்கார தொல்லையா இருக்குது, அதுல ஒரு பிரஷர் ஏற்படுறது, இதெல்லாம் விருச்சிக ராசிக்கு நடக்கும். இருந்தாலும் பயப்பட வேண்டாம், குரு பார்வை இருக்கிறதுனால குரு காப்பாற்றி கொடுத்துருவார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. சோ செவ்வாயினுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பணவரவுக்கு குறைவில்லை. ஏதாவது ஒரு வழியில பார்த்தா பணவரவு, பொருளாதாரம் இதெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுத்து விடுவார். ஏன்னா இயற்கையாகவே பாத்தீங்கன்னா சனி வக்கரமானு பாருங்க உங்க ஜாதகத்துல. அப்படி வக்கரமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வீடு மனை சொத்துக்கள் இதுக்கு கொஞ்சம் பணம் இழப்பீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஏதாவது வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். சனி உங்களுக்கு 3-4 குடையவரா இருக்கிறனால வீடு மாத்துறது, வண்டி மாத்துறது, சொத்துக்கள் மாத்தலாம், ஏதாவது ஒரு யோசனைகளை கொடுத்து அதுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி கொஞ்சம் விரைய செலவுகள் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 7-12 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது கணவன் மனைவி. அவரு போய் நீசத்துல இருக்காரு 16ஆம் தேதி வரைக்கும். அது 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது யோகம் தான், பட் நீசமா இருக்கே அது ஒண்ணு பாக்கணும் இல்லையா. அப்ப 7 நீசமாகிறார் அப்படின்னா இந்த நேர காலகட்டங்கள்ல முழுமையா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, வீட்டுல என்ன சொல்றாங்க அதை கேட்டுக்கொள்வதை தவிர வேறு மகா மந்திரம் எதுவும் இல்லை அப்படிங்கறதுதான். இதுதான் பெரிய மகா மந்திரம். சரிம்மா, ஓகேம்மா, பண்ணிக்கலாமா, சரிங்க, ஓகேங்க, செஞ்சுக்கலாங்க, இதை தவிர நான் பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், நீங்க ஏன் அப்படி பண்ணனீங்க அப்படின்னு நம்ம எதிர்வாதம் பண்ணணும்னா 2ஆம் இடத்தை செவ்வாய் பாக்குறதால வாக்குவாதம் பண்ணுவீங்க. இப்படி பண்ணுனா கண்டிப்பா பிரச்சனை பெருசாகும், மதிப்பு இருக்காது உங்களுக்கு. தேவையில்லாம 12ஆம் இடங்கள் சன்னியாசி யோகத்தை கொடுக்குது இல்லையா, கொஞ்ச நாள் பிரிஞ்சு வாழ்ற மாதிரி ஒரு 2 நாளாவது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. 7ஆம் அதிபதி நீசம் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வீட்டுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை இழுக்க வேண்டாம். ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துருவாரு. அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிக்கலாம். அது வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்து கொள்வது நல்லது. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். சோ இந்த நேர காலகட்டங்கள்ல வரக்கூடிய வரன்கள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பொருத்தம் இல்லாததா, பிடிக்காததா, மனசுக்கு திருப்தி இல்லாததா இருக்கும். ஆனா இருப்பினும் அவர் 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு விரைய செலவு உண்டு. அதனால கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அது சுப விரயமா இருக்குது அப்படின்னா உங்க ஜாதகத்துல சுபகிரகங்களுடைய சேர்க்கையோ சுப திசை நடக்குது, நல்ல திசை நடக்குதுன்னா சுப விரயமா வரும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அசுப விரயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் வந்து எப்பொழுதுமே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர்றது யோகங்க. அது இந்த வீட்டுக்கு வர்றது மிகப்பெரிய யோகம். அப்ப 12ஆம் அதிபதி 12ல இருக்குதுன்னா தானே கையூனி தானே மேல வந்து தானே ஜெயிக்கக்கூடிய விஷயம். அது ஒரு சரியான கெத்து தானே. அதெல்லாம் நடக்க போகுது. எப்பவுமே அடுத்தவருடைய உழைப்புல வாழ்றதோ, அதே போல அடுத்தவருக்கு வேலைக்கு போறதோ, இதெல்லாம் ஒரு வகையான விஷயங்கள் இருந்தாலும் தானே சம்பாத்தியம் பண்ணி தானே மேல வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் பாத்துட்டீங்கன்னா சரியான சிறப்பா இருக்கும். சோ லக்கியா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் 16ஆம் தேதி மேல இருக்கு. சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கிறது. அப்ப இது மூலத்திரிகோண வீடாக இருக்கிற நிறைய தீர்த்த யாத்திரைகள் போறது, நிறைய சுப செலவுகள் பண்றது, குடும்பத்துல வந்து சுப நிகழ்வுகள் நடக்கிறது, இதெல்லாம் இயற்கையாக ஏற்படுத்தி கொடுப்பார். 16ஆம் தேதிக்கு மேல திருமண வரலாம் நல்லா வரும் உங்களுக்கு. அதற்கு மேல திருமண நிகழ்ச்சிகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைக்கூடி வரும். கணவன் மனைவிக்கு அந்யூன்யங்கள் பெருகும். 16ஆம் தேதி வரைக்கும் சண்டை சச்சரவு இருந்துட்டு இருந்தாலும் கூட 16ஆம் தேதிக்கு மேல கணவன் மனைவி அந்யூன்யமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு மேல விருச்சிகத்துக்கு நல்லா இருக்கு. சந்தோஷம், பிரியங்கள், லக்ஸரியான வாழ்க்கை இதெல்லாம். அடுத்து 8 மற்றும் 11ஆம் அதிபதி. 8 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டுல இருக்காரு. சோ 8 கூட 10ல இருக்கும்பொழுது கொஞ்சம் தலைவலி இருக்குதான் செய்யும், வேலையில வேற வழி இல்ல. ஏன்னா 10ல கேது இருக்காரு அப்படிங்கிறது தடைகளை கொடுக்கும், தாமத்தை கொடுக்கும், வேலை செய்யக்கூடிய இடத்துல குழப்பங்களை கொடுக்கும், வேலை ஆட்கள் நல்ல பிரச்சனைகளை கொடுக்கறது, வேலை ஆட்கள் அமையாம போறது, இதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கணும் விருச்சிகத்துக்கு. அப்ப அங்கேயே 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட புதன் சேர்ந்து நிக்குது. சோ இந்த நேர காலகட்டங்கள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நல்ல லாபங்கள், ஓரளவுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். தொழில் ஓரளவுக்கு ஓடும். தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் விடாமுயற்சியோட செய்யுங்க, நிச்சயமாக தொழில் ஓட்டங்கள் நல்லா இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு பிரான்சஸ் மாத்தலாமா, இப்ப இங்கிருந்து இடமாற்றம் ஒண்ணு பண்ணலாமா, இப்படியே போயிட்டு இருக்கே, ஒரு இடத்தான் மாத்தி இருந்து பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய வரும். பட் இருந்தாலும் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவோம். ஆனா 10ல பாத்தீங்கன்னா 3 பாவி இருக்காங்க உங்களுக்கு. அதனால தொழிலுக்கு பிரச்சனைகள் இல்ல. கேது இருக்கிறாலும் ஒரு தடை தாமதத்தை கொடுப்பாரே தவிர மற்றபடி பாத்துட்டீங்கன்னா லாபத்துக்கும் தொழிலுக்கும் குறைவில்லாம இந்த மாசம் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ஏன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியுமே ஆகிறனால வருமான குறைவுகள் இல்லை. 21ஆம் தேதிக்கு மேல புதன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு, ஆட்சி உச்ச பலம் பெற்று வந்துடுறாரு. அதற்கு மேல பாத்தீங்கன்னா தொழில் இது வரைக்கும் 21ஆம் தேதி வரைக்கும் 20ஆம் தேதி வரைக்கும் தொழில் நல்லா ரன் ஆகும் உங்களுக்கு.
21ஆம் தேதிக்குள் நல்ல லாபத்தை கொடுக்கும். போட்ட உழைப்புக்கு, போட்ட முதலீடுக்கு இதுக்கெல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆக போகுது. ஸோ தைரியமா இருக்கலாம், நம்பிக்கையை நிறைய வைங்க. இறைவன் உங்க கூட தான் இருக்காரு. குரு பார்வை இருக்குல்ல, அது உங்களுக்கு யாரு? குலதெய்வம். ஒரு ஜாதகத்துக்கு 5ஆம் இடம் தான் குலதெய்வம். 5ஆம் இடத்து அதிபதி குருதான், அவங்க உங்க குலதெய்வம். பார்த்துட்டு இருக்காங்க, நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கீங்க நீங்க உங்ககிட்ட. சோ என்ன பண்ணாலும், தப்பு பண்ணாலும் சரி, ரைட்டா நல்லது பண்ணீங்கனாலும் சரி, எல்லாமே குலதெய்வத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. கண்டிப்பா குலதெய்வம் அதை பார்க்கும். நிம்மதி பெருமூச்சு விடலாம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்கும். தசாபுத்திகள் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, பிரச்சனைகளை கொடுத்தாலும் கோச்சாரப்படி குரு பார்க்கும் பொழுது நிச்சயமாக குலதெய்வம் கூட இருந்து வழி நடத்தும். தெய்வ அனுகிரகம் உள்ள மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக உருவெடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் இல்லை. குரு இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க சேஃப் ஜோன்லயே தான் இருந்துட்டு இருக்கீங்க. சோ 10, 11 கிரகங்கள் கண்டிப்பா இருக்கணும். நீச கிரகமாக இருந்தாலும் கொஞ்சம் கொடுத்துட்டு பறிச்சுட்டு போகுமே தவிர கொடுக்காம அது போகாது. நான் சொல்லக்கூடிய விஷயம், சுக்கிரனுக்கு உண்டான காரகத்துவங்கள் அப்படிங்கிற கணவன் மனைவி அந்யூன்யங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், இதுல எல்லாம் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது அப்படிங்கறதான் சொல்லியிருக்கோம். சோ வாக்குவாதங்கள் பண்ணாம இருக்கிறதும் ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் நல்லது. சரி, என்ன பரிகாரங்கள் பண்ணலாம், என்ன வழிபாடுகள் பண்ணலாம் இந்த மாசம்? விருச்சிக ராசிக்கு குரு பார்வை இருக்கு. சரி, என்ன வழிபாடுகள் செஞ்சா நல்லா இருக்கும்? விருச்சிக ராசி மேக்சிமம் பாத்தீங்கன்னா வீட்டுல முருகன் சிலை வச்சிருப்பீங்க, அல்லது வேல் வச்சிருப்பீங்க, அல்லது முருகனுடைய போட்டோவாவது கொஞ்சம் பெருசா பிரம்மாண்டமா வச்சிருப்பீங்க. இதுல இயற்கை தானே, அவரே உங்க வீட்டுக்கு வரக்கூடியவர் தானே. அப்படி முருகன் சிலையோ முருகன் வேலை வச்சிருந்தீங்கன்னா அந்த வேலுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி, முருகன் சிலைக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி, வாரம் 2 முறை 3 முறை அபிஷேகம் செய்யணும். தினமும் அபிஷேகம் நைவேத்தியம் பண்ணணும் வச்சிருந்த சிலைகள் வைத்திருந்தால். பட் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு செஞ்சு, அதாவது முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி தினமும் வேல் மாறல் படித்து வருவது என்பது ரொம்ப நல்லது. யூடியூப்ல போடுங்க, நிறைய வரும். இல்லைன்னா ChatGPT போடுங்க, வேல் மாறல் பதிகம்னு போடுங்க, கண்டிப்பா வரும். அதை வந்து தினமும் படிச்சுட்டு வாங்க. எங்க வீட்டுல வேல் எல்லாம் இல்லைங்க, முருகன் சிலை இல்லைங்க, நாங்க படம் தாங்க வச்சிருக்கோம், இருந்தாலும் பரவாயில்ல, வேல் மாறல் தினமும் உட்காந்து முருகன் படத்துக்கு முன்னாடி உட்காந்து படிங்க. எப்படியும் பாத்துட்டீங்கன்னா சிவன் கோயில்ல சஷ்டிக்கோ கிருத்திகைக்கோ ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு அதை தினமும் கூட முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. வாரத்துல ஒரு நாள் அபிஷேகத்துல கலந்துக்கோங்க. வீட்டுல செய்ய முடியாதவங்க, வீட்டுல செய்யறவங்களா இருந்து தினமும் செய்யுங்க, அல்லது வாரத்துக்கு 2 முறை 3 முறையாவது செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு கிடைக்கும் இந்த மாசம். ராசி அதிபதி மறைஞ்சிருக்காரு இல்லையா, செவ்வாய் தானே உங்களுக்கு வேலை குறிக்கக்கூடியது, செவ்வாய் தான் வந்து முருகனை குறிக்கக்கூடியது இல்லையா. அப்ப அவர் மறைஞ்சிருக்கிறப்போ நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணுவோம். அப்ப அதற்கு முன்னாடி வழிபாடுதான் இது உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். விலகி போற விஷயம் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு என்னவா இருந்தாலும் சரி, சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாசம் உங்களுக்கு வந்து தொழிலுக்கோ வருமானத்துக்கு குறைவில்லை. பட் சின்ன சின்ன மனக்கசப்புகளை கொடுக்கறதுல இருந்து காப்பாத்துறதுக்கு இந்த வழிபாடுகள் செஞ்சு பாருங்க, நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் இயற்கையாகவே முருகன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். பயன்படுத்தி பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்ம திருவிலே சரணம்.